திருச்சியில் தாயின் 3வது கணவனை 17 வயது மகன் கல்லால் அடித்து கொலை செய்துள்ளார். 17 வயது சிறுவனும் அவரது நண்பரும் சேர்ந்து கொலை திட்டத்தை அரங்கேற்றியது எப்படி? திருச்சி ஈபி சாலை கருவாட்டுப்பேட்டையைச் சேர்ந்தவர் 28 வயதான பரணிக்குமார். சரித்திர பதிவேடு குற்றவாளியான இவர் மீது கோட்டை காவல் நிலையம், காந்தி மார்க்கெட் காவல் நிலையங்களில் திருட்டு உள்ளிட்ட பல்வேறு வழக்குகள் நிலுவையில் உள்ளன. பரணிக்குமாருக்கும் திருச்சி கோட்டை ரயில் நிலையம் குட்ஷெட் பகுதியைச் சேர்ந்த ஜோதி என்பவருக்கும் தகாத உறவு ஏற்பட்டது. கடந்த 6 மாதத்திற்கு முன்பு இருவரும் திருமணம் செய்து கொண்டதாக கூறப்படுகிறது. 45 வயதான ஜோதிக்கு 28 வயதான பரணிக்குமார் 3வது கணவன் என கூறப்படுகிறது. வழக்கொன்றில் சிறையில் சிக்கியிருந்த பரணிக்குமார் கடந்த மார்ச் மாதம் சிறையில் இருந்து திரும்பியுள்ளார். அன்று முதல் பரணிக்குமாருக்கும் ஜோதிக்கும் இடையே அடிக்கடி தகராறு ஏற்பட்டுள்ளது. இந்நிலையில் வழக்கம்போல் இருவருக்கும் வெள்ளிக்கிழமை அன்று இரவு 11 மணி அளவில் தகராறு நடந்துள்ளது. இதில் ஆத்திரமடைந்த பரணிக்குமார் ஜோதியை அடித்து உதைத்துள்ளார். தாயை அடித்து உதைத்ததால் ஆத்திரமடைந்த ஜோதியின் 17 வயது மகன் பரணிக்குமாரை கொலை செய்ய திட்டம் போட்டுள்ளார். சம்பவத்தன்று ஜோதியின் மகன், அவரது நண்பர் தௌபிக் மற்றும் சிலர் சேர்ந்து சிங்காரத்தோப்பு அருகே நின்றிருந்த பரணிக்குமாரிடம் தகராறில் ஈடுபட்டுள்ளனர். பரணிக்குமார் இவர்களை சரமாரியாக தாக்கவே ஆத்திரமடைந்த இருவரும் அருகே இருந்த கல்லை எடுத்து பரணிக்குமார் தலையில் அடித்தனர். மேலும் கத்தியாலும் பரணிக்குமாரை குத்தி உள்ளனர். இதில் பரணிக்குமார் சம்பவ இடத்திலேயே இரத்த வெள்ளத்தில் துடிதுடித்து உயிரிழந்தார். இதுகுறித்து தகவல் அறிந்த கோட்டை காவல் நிலைய போலீசார் பரணிக்குமார் உடலை கைப்பற்றி உடற்கூறு ஆய்விற்காக திருச்சி மகாத்மா காந்தி நினைவு அரசு மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்தனர். மேலும் கொலை செய்து தப்பியோடிய ஜோதியின் 17 வயது மகன் மற்றும் அவரது நண்பர் தௌபிக் ஆகியோரை கைது செய்தனர். கைது செய்யப்பட்டுள்ள இவர்கள் இருவரின் மீதும் திருட்டு உள்ளிட்ட பல்வேறு குற்ற வழக்குகள் உள்ளன என்பது குறிப்பிடத்தக்கது.